வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மழை பாதிப்புகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் மழைநீர் தேங்குவது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் சில அறிவுறுத்தல்களை வழங்கினார். தேர்தல் கூட்டணிக்கு அதிமுக அலைந்ததாக வரலாறு இல்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் கூட்டணிக்கு வம்படியாக இழுத்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே திருப்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விஜயை சிலர் கூவி கூவி அழைக்கின்றனர், அவர் அதனை ஏற்றுக்கொண்டால் தற்கொலைக்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை புழுதிவாக்கம் பகுதியில் மாநகராட்சி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமியை தாக்கிய புகாரில் தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த மாணவி வகுப்பறையில் பேனா மையை கீழே கொட்டியதாக கூறி அவரை தலைமை ஆசிரியை இந்திரா காந்தி தாக்கியுள்ளார். தரையை துடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாப்பை வைத்து சிறுமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவரது பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டு இந்திரா காந்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் ஊழல் வழக்குகளில் வெளியே வந்தவர்கள் எதிர்க்கட்சியினர் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சமஸ்திபூரில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பீகாரை சேர்ந்த சீதாராம் கேசரியை காங்கிரஸ் குடும்பம் அவமதித்ததை நாடு ஒருபோதும் மறவாது என்று குறிப்பிட்டார். ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர் என்று பிரதமர் சாடினார். ராஷ்டிரிய ஜனதா தள ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பீகாரில் அடுத்த தலைமுறையினர் அழிக்கப்பட்டனர் என்றும் பிரதமர் மோடி பேசினார். PM ஸ்ரீ திட்டத்தில் கேரளா இணைந்து மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தும் விதத்தில் உள்ளதாக மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் பிரதம மந்திரி ஸ்ரீ திட்டத்தில் சேர மத்திய அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கேரள மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி உதவியை பெறுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். இது ஆளும் இடதுசாரி கூட்டணி அரசில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் பெண் மருத்துவர் ஒருவர் தன்னை 2 போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக உள்ளங்கையில் குறிப்பு எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டார். சதாரா மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் கடந்த 5 மாதங்களாக 2 போலீசார் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதுடன் மன ரீதியாக துன்புறுத்தியதாகவும் குறிப்பை எழுதியுள்ளார். பால்டன் பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியிலிருந்து அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. முதல் 2 போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3வது போட்டியிலும் தோற்று ஒயிட் வாஷ் ஆவதை தவிர்க்க இந்திய அணி கடுமையாக போராடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர், அமெரிக்க நீதிமன்றங்களின் முடிவுகளை பாதிக்கும் நோக்கில் கனடா மோசமான நடத்தையில் ஈடுபடுவதாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க வரிகளை எதிர்க்கும் கனடாவின் ஒரு தொலைக்காட்சி விளம்பரம் உண்மைகளை தவறாக குறிப்பிட்டிருப்பதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.